மத்திய அரசும் மந்திரிகளும் தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டாமல் இருக்க வேண்டும் என்று கனிமொழி தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணா உரிமையாளரை மிரட்டியது கோவை மக்களையே அவமானப்படுத்தியதற்கு சமம் என்று கோவை எம்பி கணபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். வீட்டுமனை ஒதுக்கீடு தொடர்பான வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமி செப்டம்பர் 30ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் எரிசாராயம் ஏற்கனவே தடைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தில் எரிசாராயத்திற்கு எதிரான மதுவிலக்கு சட்டத்தை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. விழுப்புரத்தில் வருகிற 20ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அன்னபூர்ணா ஹோட்டல் நிறுவனர் மன்னிப்பு கேட்ட விவகாரத்தில் அமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி போராட்டத்தை அறிவித்துள்ளது. சென்னையை சேர்ந்த அபி நரசிம்மன் என்பவர் திருப்பத்தூரில் இருந்து சென்னையை நோக்கி தனது காரில் சென்று கொண்டிருந்தார். இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலையில் தீப்பிடித்து எரிந்த காரில் கட்டுக்கட்டாக ரூபாய் 2000 நோட்டுகள் இருந்ததாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாட்டில் மீண்டும் உற்பத்தியை தொடங்க ஃபோர்டு கார் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒருங்கிணைந்த குடிமைப்பணிகள் தேர்வு குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான முதல்நிலை தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. நாளை குரூப் 2, 2A தேர்வுகள் நடைபெறவுள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் தோல்வியடைந்து விட்டதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளார். வடசென்னையில் வாழும் கேரள மக்கள் ஒன்றிணைந்து பாரம்பரிய உடையணிந்து ஓணம் கொண்டாட்டம் நடத்தினர். இதில் நடிகர் ரஜித் மேனன் பங்கேற்றுள்ளார். தடை செய்யப்பட்ட சீன பூண்டுகள் தமிழகத்தில் தங்கு தடையின்றி விற்பனை நடைபெறுவதால் மக்களே உஷார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தாலிக்கு தங்கம் வழங்கும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டத்தில் கடந்த 2017 2021 வரை எத்தனை பேர் பயனடைந்தார்கள் என்பது உள்ளிட்ட விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் பருவமழைக்கு முன்பாக 388 அம்மா உணவகங்களை புதுப்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியானது. அன்னபூர்ணா உரிமையாளர் பேசியது சத்தியமான உண்மை என்று சீமான் பேசியுள்ளார். தொடர் விடுமுறை காரணமாக ஆம்னி பேருந்துகள் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்தது. திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 குழந்தைகள் உட்பட 4 பேருக்கு டெங்கு காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கைக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து கேரளாவுக்கு 3 சிறப்பு ரயில்கள் இயங்கியுள்ளது. கும்பகோணத்தில் 4 வழி சாலை பணிகளை மத்திய மந்திரி நிதின் கட்கரி ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே கார் கவிழ்ந்து பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியதில் 3 பேர் உயிரிழந்தனர். நிர்மலா சீதாராமனிடம் ஓட்டல் உரிமையாளர் பேசிய வீடியோ வெளியானதால் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுள்ளார். 19 நிறுவனங்கள் ரூபாய் 7616 கோடிக்கு முதலீடு, தொழில் முதலீடுகளின் நம்பர் 1 CM என்றும் ஒப்பந்தங்களின் விவரம் வெளியாகியுள்ளது. நில வணிக நிறுவனத்துக்கு சாதகமாக ராசிபுரம் பேருந்து நிலையம் மாற்றமா என்று அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். வேணா சண்டைக்கு வா என்று மீண்டும் நேரடி விவாதத்திற்கு அழைப்பு விடுத்த கமலா ஹாரிஸ் வாய்ப்பே இல்லை என ஓடிய ட்ரம்ப். சென்னையில் நேற்று இரவு பல்வேறு பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மின்வாரியம் துரித நடவடிக்கையால் மின் விநியோகம் சீராகியுள்ளது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழகம் திரும்பியதும் திமுகவில் அதிரடி மாற்றம் என்று துரைமுருகன் தெரிவித்துள்ளார். திமுக அரசை கண்டித்து சென்னை மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் என்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். துலீப் கோப்பை கேக்வாட் தலைமையிலான இந்தியா C அணி 525 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. வங்காளதேசத்தை இந்திய அணி எளிதில் வீழ்த்தும் என்று தினேஷ் கார்த்திக் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 இடங்களில் நேற்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை உட்பட பல மாவட்டங்களில் கோடை காலத்தை போல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.